நெல் கொள்முதல் அரசு நெல் கொள்முதல் நிலையம் முறையா அமைக்கல, அதனால நெல்மணிகள்லாம் வீணாகிருச்சு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை சொல்லி உண்மை மாரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது நானும் களத்தில் விவசாயி, நானும் விவசாயம் ஆட்டுத்தோடு விவசாயம் பண்ணுறோம், நெல் போடுறோம், கஷ்டப்படுறோம். இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இப்போ 4.5 ஆண்டு காலத்தில் இப்போ நெல் கொள்முதல் செய்வதில் முதலமைச்சர் அவர்கள் உடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையிலே நாங்களாம் நெல்லை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் 2000 மூட்டை ஏன் வாங்கக்கூடாது, ஒரு டிபிசி 2000 மூட்டை வாங்கக்கூடாது, ஏன் வாங்கலை என்று ஒரு குற்றத்தை வைக்கிறார். அது அடிப்படையில் அவர் ஆட்சி காலத்தில், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு 600 மூட்டை, அதிகபட்சம் 700 மூட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள். ஆக இப்போ அந்த காலத்தில் இப்போது அதே போல செய்தவர்கள் இப்போ நாங்கள் இப்போ எங்கள் முதலமைச்சர்கள் 1000 மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிசியில் ஒரு மிஷின் 1000 மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ 1000 மூட்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல்மணிகள் ரோட்டில் அது மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ முளைக்க இப்போ லேசாக திடீரென்று மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதே போல் இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பகுதிகளுக்கு அது ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது. அதே போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அது மூலமாக அங்கே இங்கே ஷெட் அமைக்கப்பட்டு இன்னெல்லாம் திறந்த வழியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வள்ளலார் சபையில் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும். இப்போ அது போன்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு அதை பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது.